வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது ராஜதந்திரம். சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்களை அதிர்விட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜதந்திரமாக என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு வருகை புரிந்து வருகிறார். கடந்த வாரம் தான் 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்தார். இந்த நிலையில் ஒரே வாரத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் தமிழகத்திற்கு வந்தார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்திற்குள் மீண்டும் ஒருமுறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த முறையும் சரி நேற்றைய தினமும் சரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களது நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்த போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க செல்லவில்லை. மேலும் அவர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதற்கு பின்னால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மிகப்பெரிய ராஜதந்திரம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்றைய தினம் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் பாவி நிறுவனம் 500 மெகாவாட் திறன் கொண்ட ஈநுழைக்கு எரிபொருள் நிரப்பும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற கல்பாக்கம் ஈநுழை திறப்பு நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை. மாறாக நேற்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அத்துடன் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கல்பாக்கம் அணுலை திட்டத்தை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதால் தான் மக்கள் பக்கம் நின்று நாகரிகமாக இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஸ்டெர்லைட் ஆலையை நிறுத்தியது போல கல்பாக்கம் ஈநுழை திட்டத்தையும் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் RS பாரதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவின் இந்த நிலைப்பாடு பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க செல்லாததற்கு மேலும் சில காரணங்கள் கூறப்படுகின்றன. அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தற்போது வருகை புரிவது அரசு நிகழ்ச்சிக்காக மட்டுமல்ல, அது பாஜக பொதுக்கூட்டமும் கூட. அப்படி இருக்க பிரச்சாரத்திற்கு வருவோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வரவேற்றால் அது சரியாக இருக்காது. இதன் காரணமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை அழைக்கச் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு இது லோக்சபா தேர்தல் காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு சந்திப்பும் கூட்டணி ரீதியான பேச்சுவார்த்தையோ அல்லது அரசியல் வியூகமோ என்றெல்லாம் விவாதிக்கப்படும். அதை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் நேற்றைய தினம் தமிழ்நாடு வருகை புரிந்த பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்காமல் போனதற்கும் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை புறக்கணித்ததற்கும் பல்வேறு ராஜதந்திரங்கள் ஒளிந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2 முறையாக தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.